Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு DIML தாங்கன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த vlog வந்து என்னைக்கு எடுத்தது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து giveaway announcement பண்ணிருந்தோம் இல்லையா சோ அன்னைக்கு எடுத்தது இது வந்து ஒரு ஃப்ரைடே அந்த வீக்கெண்ட்ல தான் நான் எடுத்தது சோ இது வந்து ஒரு DIML தான் காலையில பாத்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி அதுக்கு அப்புறம் வெஜ் குருமா இல்லனா வெஜிடபிள் போடல அப்படினா இது வந்து plain சால்னா கடையில எல்லாம் நமக்கு சால்னா கொடுப்பாங்க இல்லையா டேஸ்ட் வந்து சிக்கன் குருமா மாதிரியே இருக்கும் ஆனா சிக்கன் போடாம கொடுப்பாங்க சோ அந்த சால்னா தான் காலையில நாங்க சாப்பிட்டோம் இது வந்து ஒரு ப்ரீ பிரிபரேஷன் அதாவது வந்து நான் giveaway வந்து நான் நல்லா பண்ணிருந்தேன் சூப்பரா யோசிச்சு பண்ணிருந்தோம் அப்படிங்கற மாதிரி நிறைய फ्रेंड्स சொன்னீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அது நாங்க எப்படி பண்ணோம் அப்படிங்கறத தான் இத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதையும் ஒரு DIML போடலாம் அப்படினு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி பாத்துறீங்கன்னா फ्रेंड्स ஃபர்ஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்னோட YouTube நோட் இதுல வந்து நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளப்ப நான் வந்து தேங்க்ஃபுல் வீடியோ நான் போட்டுருப்பேன் அதப்ப அவங்களோட நேம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நான் இதுல எழுதி வச்சிருப்பேன் இந்த நோட் வந்து நான் இங்க டே டு டேல தான் நான் வாங்குனேன் நான் அபுதாபில இருக்கும்போது அதை பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டு நோட் இருக்கும் அதுல ஒண்ணுத்துல வந்து நான் எழுதும்போது இன்னொரு நோட்ல வந்து நம்ம சார் வந்து ABCD எழுதிட்டு உட்கார்ந்திருப்பாரு ஏ வந்து பாத்தீங்கன்னா H மாதிரி ஏ வந்து சேரவே மாட்டேன்றுச்சு கடைசி வரைக்கும் நான் சொல்றேன் ஏ ஏண்டா பாதிரே நிக்குது மேல பாரு தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படிதான் ஏ போட்டுட்டு உட்கார்ந்திருந்தாரு நான் எழுதுனேன்னா அவரும் நோட் எடுத்துட்டு வந்துருவாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து நெஸ்டோ போனப்ப மாம்பழம் நிறைய இப்ப சீசன் இங்க நிறைய போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ நான் வந்து மாம்பழம் அன்னைக்கு ஒரு மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டோம் என்ன மாம்பழம் சாப்பிட்டாலும் அந்த சீடை சாப்பிடுற டேஸ்டே தனி சோ அதுக்குன்னு நான் அது எனக்குன்னு நான் தனியா வச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா நான் முதல் நாளே நான் வந்து சமைச்சு எல்லாமே ரெடியா பண்ணிருப்பேன் அதாவது கர்ரீஸ் அதாவது குழம்பு மட்டும் நான் முதல் நாளே நான் பண்ணிடுவேங்க முதல் நாளே நான் வந்து சிக்கன் குழம்பு நான் பண்ணிட்டேன் முதல் நாளே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரைஸும் சைட் டிஷ்ஷும் பண்ணி சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ அதனால அடுத்த நாள் வந்து நம்ம கண்டிப்பா giveaway அன்னைக்கு வேலை இருக்கு அப்படிங்கறனால முதல் நாளே பிளான் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா சீட்டும் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க சோ நாங்க வந்து கொஞ்சமா மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிஸ்டம்ல உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க எக்ஸல்ல தான் வந்து எல்லாத்தையும் பிரிச்சோம் யார் வந்து எந்தெந்த வீடியோக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பேட்டரியே டவுன் ஆயிடுச்சு லேப்டாப்க்கே அந்த அளவுக்கு வேலை இருந்துச்சு காலையில எந்திரிச்சதுல இருந்து பட் மேனுவல் தான் ரொம்ப ரிஸ்கி தான் பட் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளே ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது ரொம்ப டெடிகேட்டடா பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு சோ நம்ம சார் வந்து எங்க கூடயே தான் உட்கார்ந்திருந்தாரு அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க குட்டி குட்டி சீட்டா வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் நான் வறுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு வந்து நம்ம மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணல ஏன்னா அன்னைக்கு ரொம்ப வேலை இருந்ததுனால ஸோ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இடையில கிளீனிங் அந்த மாதிரி வேலையெல்லாமும் கூட இருந்துச்சு ஸோ நார்மலாக நான் இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சில்லி சிக்கன் மசாலா சக்தி இதில் நான் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும் போட்டு பரட்டி ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour நான் வச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மள்ட்ட வந்து நான் முதல் நாளே வந்து நான் குழம்பு அதாவது நான் காய்ச்சிட்டேன் ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் வந்து புலாவ் ரைஸ் வச்சுட்டு இருக்கேன் கீ ரைஸ் பலவ் சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா பாச்சோறு அதுதான் நான் வச்சுட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிறது பட்டை கிராம்பு அந்த மாதிரி போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஃப்ளேவருக்கு ஒரு 2 சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் வந்து வெள்ளை குருமா ரெசிபி நான் போட்டிருப்பேன் ஒயிட் சிக்கன் குருமா அதில் வந்து நான் இந்த புலாவ் ரைஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி என்னோட ஸ்டைலில் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க அதனால நான் இதில் டீட்டெயில்டாக கொடுக்கல ஸோ நான் வந்து ஃபைனலி ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வச்சாச்சு குக்கரில் விசில் வைக்கிறதுக்காக சைட் பை சைட் நான் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் நம்மளோட சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த சைடு எதுக்கு இந்த கடாயில ஆயில் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து வத்தல் வறுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஆயில் வச்சிருக்கேன் என் பையன் அன்னைக்கு வத்தல் கேட்டான் சாப்பிடுறதுக்காக சோ இங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டேபிள்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் இங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஃபைனலா நம்மளோட சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ யம்மியான ஒரு சிக்கன் அவசரமா செஞ்சாலும் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எப்பயுமே குழம்பு வந்து நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் மற்றபடி நம்ம
ரைஸ் தொட்டுக்கெல்லாம் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ரைஸு. பலவு சோறு செம்மையாக வந்திருக்கு. நல்லா பொல பொலன்னு வந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே நடக்கும். நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதை விட அவசரமாக செய்வோம். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக அன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு செம்ம ஃப்ளேவரில் இருந்துச்சு ரைஸு. நல்ல சூப்பரான ஒரு லன்ச்சு. ஸோ இதுதான் கிவ் அவே அன்னைக்கு உள்ள லன்ச் மெனு. அதுக்கப்புறம் புலாவ் ரைஸ், அதாவது கீ ரைஸ், சிக்கன் கறி, பொட்டேட்டோ போட்டு நான் வந்து முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் கறி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் 65, அப்புறம் வத்தல். இந்த வத்தல் என்னோட ஃபேவரட், என் பையனோட ஃபேவரட். இதுதான் அன்றைக்கி வந்து லன்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜும்மா தொழுக ப்ரேயர்லாம் முடிச்சாச்சு. ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நாங்கள் பலூன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பையன் வந்து பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு அன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம். இது வந்து ட்ரக்கில் வந்து அவர் வந்து வத்தல் போட்டு உட்காந்து கொட்டிக்கிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம். இது பாருங்கள் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி பிஞ்சு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நல்ல பெரிய வெள்ளரிக்காய் தான் கிடைக்கும். இதில் வந்து நெஸ்டோவில் வாங்கினேன். ரொம்ப பிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் பிஞ்சு சாப்பிட்டு வருஷம் ஆகுதுங்க. நான் வந்து ஊரில் இருந்தப்போ சாப்பிட்டது. எப்படியும் ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி ஊருக்கு போயிருந்தப்போ அப்போ சாப்பிட்டது தான். இப்போ ரீசெண்டாக சாப்பிட்றது இல்லை. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம், எந்த மாதிரி பண்ணலாம், எங்கே வச்சு பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பலூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் பையனோட பர்த்டே லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணப்போ கொஞ்சம் மிச்ச பலூன்ஸ் இருந்துச்சு. அவனுக்கு பலூன்ஸ்னால் யூஸ்வலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. ஒரு பெருநா மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். எதுவுமே ஒரு வேலையாகவே தெரியல. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ரொம்ப லேசியாக போகாமல் நாங்களே யூஸ்வலாக எங்களை பிஸியாக்கிக்க தான் பார்ப்போம். ஏன்னா அந்த நாளை வந்து நம்ம நல்லா பரபரன்னு போகணும், என்ஜாய் பண்ணியும் போகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம வந்து அந்த அல்மாராயில் தான் நான் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தோம். ஸோ அதை தான் எடுத்து எல்லாத்தையும் வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிவ் அவே அப்போ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டியிருப்பேன். கமெண்ட் பண்ண எல்லாரோட நேமுமே நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். அவங்க எந்தெந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டு கமெண்ட் கொடுத்தவங்க அதை செப்பரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் அவங்களோடதே செப்பரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் கீழே இருக்க கடைக்கு போனோம், அந்த ஒரு விலாக் நான் போட்டிருப்பேன். அதில் வந்து கிஃப்ட் ட்ராப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் தான் கிஃப்ட் ட்ராப் வாங்கினது. அப்புறம் இந்த குட்டி கார்டு அதில் நம்ம பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு வைப்போம் இல்லையா. ஸோ இந்த கார்டில் வந்து எழுதி இந்த மாதிரி வச்சுருந்தோம். அந்த 7 பேருக்குமே வந்து கிஃப்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நமக்கு வந்து அவங்க எல்லாருமே மெயில் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்லேயே எல்லாருமே சென்ட் பண்ணிட்டாங்க. பட் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என் ஹப்பி வந்தோன்னா தான் நான் எல்லாமே பண்ணுவேன். நானும் எதுவுமே தனியாக பண்ண மாட்டேன். ஸோ அவங்களும் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால தான் எல்லாமே கொஞ்சம் பிரித்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பற்றி ஓகே உங்களுக்கும் ஒரு அப்டேட் கொடுக்கலாம், என்ன ஆச்சு கிஃப்ட்டு, எப்போ அனுப்ப போகிறோம், நாங்கள் அனுப்புறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த vlog போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இவங்க வந்து கிஃப்ட்டுன்னு சொன்னாங்களே, இவங்க அனுப்புனாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த 7 பேருக்கும் நான் செப்பரேட்டாக போயிட்டு சொல்கிறத விட இது ஒரு வீடியோவாக போட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்டிங்க, இங்கே ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் எவ்வளோ, இங்கேருந்து அனுப்புகிறேங்கிறீங்க, எவ்வளோ செலவாகும், ரொம்ப அதிகமாகுமா எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ், அதாவது நாங்கள் அனுப்புனதை வச்சு இங்கே நான் இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர், கார்கோ அப்படின்னு 2 இருக்குங்க. கொரியர் அப்படின்னா வந்து நம்ம போடுற ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 1 வீக்குள்ளேயே கிடச்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மூலியமாக நம்ம ஊரில் போய் இறங்கும். கார்கோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷிப்பு மூலியமாக நம்ம ஊருக்கு போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 2 வீக்ஸ் எடுக்கும். இந்த கொரியர் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு இங்கே உள்ள ரேட்டுக்கு சிஸ்டி கொரியரில் சொல்லிட்டு இருக்கேன், 1/2 கிலோவுக்கு 35 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. அதே கார்கோ பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கிலோ நம்ம அனுப்பலாங்க. மினிமம் 10 கிலோ. அதில் 1 கிலோவுக்கு வந்து
11 dirhams அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது நமக்கு அஃபோர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் அரை கிலோவுக்கு நம்ம 35 dirhams பே பண்ணுறதை விட 1 கிலோவுக்கு 11 dirhams, அதுவும் இல்லாமல் மினிமம் 10 கிலோ நம்ம போடலாம் கார்கோவில். ஸோ கொரியரா கார்கோவான்னு பார்த்தா நமக்கு கார்கோ தான் அஃபோர்டபுளாக இருக்கும். நாங்களும் பார்த்தீங்கன்னா கார்கோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதும் கூட. கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பு மூலியமாக போகும். ஸோ இது நாங்கள் எப்படி வந்து அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இந்த பார்சல் எல்லாத்தையுமே நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அவங்க அங்கிருந்து உங்களுக்கு எஸ்டி கொரியரில் நான் அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அட்ரஸ்லாம் நான் அனுப்பிடுவேன். அவங்க அதை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 kilograms வந்துச்சு. 22 kilograms இப்போ வந்து ஒரே அட்ரஸ், அதாவது அம்மா அட்ரஸ்க்கு தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம். எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே செப்பரேட் பண்ணி அந்த 7 பேருக்கும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து ஷிப்பிங் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து கொரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேட் வந்து அதிகம். ஒருத்தருக்கும் செப்பரேட்டாக நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து பயங்கர சார்ஜஸ் தான். யூஎஸில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே அதுதான் வந்து ஷிப்பிங் சார்ஜ் இங்கே வந்து அதிகம் தான். ஆனால் கார்கோ வந்து கொரியரை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த பார்சல்லாம் வந்து கொரியரில் போடுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து எஸ்டி கொரியர். இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது, ஷார்ஜாவில். ஸோ அங்கே தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். கொரியர் வந்திருக்கோம், எஸ்டி கொரியர். ஆனால் நம்ம போடுறது கொரியர் கிடையாது, கார்கோ. ஷிப்பு மூலியமாக போகும்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ போனதுக்கு அப்புறமா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோலா வந்து உங்களுக்கு தமிழ் ஏரியா மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்லாம் கூட பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கொரியர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் எஸ்டி கொரியர் ரெண்டுமே வந்து சேம் அஃபோர்டபுள் ரேட்டு தான். ஆனால் டிஹெச்எல்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து யாரும் இது வரைக்கும் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 கொரியர் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டு தான். ஸோ இதே மாதிரியே ஒரே கார்ட்டூன் பாக்ஸில் தான் நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அடுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஊருக்கு போய் இப்போ வந்து செப்பரேட்டாக நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ் அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க, நாங்கள் அங்கே டெலிவரி பண்ணுறோம். நான் அந்த சிஸ்டரும் அவங்களோட அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம ஊர் சைடு தான் இருக்கிறதுனால இது நேராக வந்து நம்ம வீட்டுக்கு, அதாவது எங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து எஸ்டி கொரியரில் அம்மா வந்து செப்பரேட்டாக அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் அந்த கொரியர் ஆஃபீஸு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியருக்கு நிறைய வந்து இதெல்லாம் இருக்குங்க. இங்கே உள்ள எமிரேட்ஸ் ஐடி, அப்புறம் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள ஆதார் கார்டு, இந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஷிப்பிங் அது ஒரு பெரிய தலைவலி தான் அந்த டீட்டெயிலாம் கொடுக்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடை போட்டுட்ருக்கோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 21.22 அரௌண்ட் 22 கிட்ட வந்துருச்சு கிலோகிராம்ஸு. ஸோ வெயிட் எல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. வெயிட் டோட்டலி பார்த்தீங்கன்னா 290 dirhams வந்துச்சு. இங்கே உள்ள ரேட்டுக்கு 22 kilograms 290 dirhams, அதாவது 1 கிலோ வந்து 11 dirhams. ஆனால் வந்து நீங்கள் 22 kilograms எவ்வளோ வருதோ ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. டிஹெச்எல், இந்தியன் கொரியர் சர்வீஸ், எஸ்டி கொரியர் எல்லாத்துக்குமே இங்கே சர்வீஸ் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலி பார்த்தீங்கன்னா 290 dirhams இங்கே உள்ள காசுக்கு வந்துச்சு. ஸோ இது நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, அதுக்காகவும் ப்ளஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இங்கே இருக்கிறவங்க கொரியர்லாம் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் எப்படிலாம் வந்து அன்றைக்கி மேனேஜ் பண்ணோம், அன்றைக்கி என்னென்ன சாப்பாடு செஞ்சோம், அன்றைக்கி என்ன மாதிரி பிளான் பண்ணோம், இந்த மாதிரி விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதை நான் ஒரு டிஎம்எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனோம். சூக்கல் ஜுபைல், இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. சில பேர் நினைக்கலாம், இது ஏன் இவ்வளோ வேலை, இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் போட்டுடலாமே அப்படின்னு. உண்மையாங்க, ஒரு விஷயமும் நம்மளாம் உணர்ந்து பண்ணும்போது, நம்மளாம் மேனுவலாக பண்ணும்போது அதுக்கு ஒரு அவுட்புட் சூப்பராக வந்துச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி வைக்கிறதுக்கும் நம்ம சாப்பாடு செஞ்சு ஒருத்தவங்க சூப்பர்னு சொல்கிறதுக்கும் அதில் உள்ள சந்தோஷம் தாங்க இதுலேயும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் மேனுவல் தான், எல்லாமே வேலை தான். நாங்கள் போனது எல்லாமே அது ஒரு அவுட்டிங்காக நினச்சோம். நாங்கள் பண்ணது எல்லாத்தையுமே நாங்கள் செலிப்ரேஷனாக நினச்சோம். இப்போ அவங்க கையில் போய் அந்த கிஃப்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா 2 weeks ஆகும். எப்படியும் சாலிடாக இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு 2 weeks ஆகும். 2 weeks டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக அப்பா போயிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 daysக்குள்ளே உங்கள் கைக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் கிடச்சிரும். ஸோ அதை ரிசீவ் பண்ணுறப்ப அந்த ஹாப்பினஸ், அதுக்காக தான் இவ்வளோ இதுவும்
நாங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிஃப்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் நேரில் பார்த்தோன்னு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.